நம்மளோட புது வீட்டுக்கு சிங்க் வந்துட்டு நம்ம குவாட்ஸில் தான் வாங்கியிருந்தோம். எதனால இத வாங்குனோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ல வந்துட்டு நம்ம பாத்திரம்லாம் போடும்போது சவுண்டா இருக்கும். ஸோ அது வந்துட்டு இதில இருக்காது. அதே மாதிரி எஸ்எஸ்ல வந்துட்டு அந்த கார்னர் ஃபுல்லா வந்து டஸ்ட் படியிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதே இதில வந்து பார்த்தீங்கன்னா, அது இருக்காது அப்படின்றதுனால ஸோ இத வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம். அடுத்து வந்துட்டு ஹார்ப் டைப்ல கேஸ் ஸ்டவ் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஷோரூம் போயிருந்தோம். இங்க பார்த்த மாடல்ஸ்ல வந்துட்டு எனக்கு அந்த அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. அவசரப்பட்டு நம்ம எதையாவது வாங்க வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அமேசான்ல பார்க்கும்போது போஷ் பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெறைய பேர் அதுக்கு நல்ல ரிவ்யூ கூட குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க அத ஷோரூம்ல பிரைஸ் வந்து கேட்டப்போ 75க்கு மேல ஆகும் அப்டின்னாங்க. அதே அமேசான்ல பார்த்தீங்கன்னா 50,000 வந்துச்சு. சேம் மாடல் தான். இந்த கேஸ் ஸ்டவ் வந்துட்டு மேட் இன் இட்டாலி. இதோட பர்னர்லாம் பார்த்தீங்கன்னா பிராஸ் டைப்ல தான் குடுத்துருக்காங்க. இதுல நெறைய அட்வான்டேஜ்லாம் இருக்கு. இத ஒரே வீடியோல வந்து நமக்கு சொல்ல முடியல. மெயினா வந்து நம்ம பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் வந்துட்டு நமக்கு பக்கத்துல இருக்கான்றத பார்த்துக்கணும். ஹார்ப்ன்றப்ப ஒன்ஸ் வந்து செட் பண்ணிட்டோம் அப்டின்னா அவ்வளோதான். அதனால மெயினா வந்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கணும்.